Daily. Taste the Daily. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக அதிமுகவிலிருந்து சசிரேகா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. மேம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு விசிக குறித்து. அதுக்கு விசிக தரப்புல இருந்து ஒரு பதில் கொடுக்கப்படுது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு என்ற கேள்வி எழுந்தாலும் கூட இரண்டு கட்சிகளும் பேசுவது மக்கள் நலனுக்காகவா இல்ல அரசியல் லாபத்திற்காகவா என்ற கேள்வியும் எழுப்பப்படுதுல. வணக்கங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கின்ற சமூக நீதி காவலராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் வரைக்கும் எப்போதுமே இது மக்களுக்கான இயக்கம் தான் அப்படின்றத இன்னைக்கு நடத்துற திமுகவினுடைய அரசாங்கமும் அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களும் இப்போ எனக்கு முன்னாடி பேசினார திமுகவை சேர்ந்தவர் அவர்களுமே தாங்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் தான் என்பதை மிக தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். சமூக நீதி கூட்டணி பற்றியெல்லாம் பேசுகிறார். இதை பற்றி பேசுவதற்கு அதிமுகவுக்கு என்ன இருக்கிறதுன்னு ஒருத்தர் பேசினார். அப்போ நீங்க 98 பாஜகவோட கூட்டணி சேரும் போதும் முதலாக 2001 அந்த பாஜக திமுக கூட்டணியில் தானே அண்ணன் திருமாவளவன் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பெல்லாம் சமூக நீதி தெரியலையா? அப்பெல்லாம் கொள்கை கூட்டணி தெரியலையா? இவர்களை எதிர்ப்பதற்கு, ஓட்டு வாங்குவதற்கு இவர்கள் யாரையாவது எதிர்க்க வேண்டும், மத்திய அரசு மீது குறை சொல்லியே இவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். இவர்களுக்கு சமூக நீதி பற்றியும் கவலை இல்லை, தூய்மை பணியாளர் பற்றியும் கவலை இல்லை, இங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் கவலை இல்லை, மாணவர்களை பற்றியும் கவலை இல்லை, மீனவர்களை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்குள்ள வந்துடலாம். இப்ப அண்ணன் திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அது குறித்து விமர்சனம் செய்திருந்ததும் அவர் சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது இன்னைக்கு என்ன சொல்றாரு திருமாவளவன்? குப்பை அள்ளும் தொழிலில் இருந்து அவர்கள் மீள வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பணி நிரந்தரம் என்பது குப்பையை அள்ளுபவனே அள்ளட்டும் என்பதற்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது அப்படின்னா இவர் அந்த மக்கள் மீது கரிசனம் கொண்டு எதையும் பேசவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், அவர்களுக்கான பிரதிநிதி நான் என்று கூறிக்கொண்டு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து இன்னைக்கு சமூக நீதியை சிதைத்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்திருக்கக்கூடிய இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட், இந்த குப்பை அள்ளும் தொழில் மீள வேண்டும் சொல்றது, பணி நிரந்தரம்ன்றது, அவர்களை தொடர்ந்து அதே வேலையை செய்ய சொல்வது. அப்படி திமுகவுக்கு பதில் நேரடியா இவரே பதில் சொல்லிட்டார். அப்ப இனிமேல் குப்பை அள்ளும் தொழிலாளர்களுக்கு அங்கே வேலை கிடையாது, தூய்மை பணியாளர்களுக்கு வேலை கிடையாது, அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டார்கள் சொல்றாரா? அப்ப நேரடியா திமுகவுக்கு பதில் அவர்களுடைய குரலாக இவர் இதை சொல்லிட்டார். அப்ப பணி நிரந்தரம் கிடையாது. அப்ப அது 14 நாட்கள் அவர்கள் போராடியதற்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அப்ப அவர்களுக்கு இனிமேல் வேலையும் கிடையாதுன்றதை நேரடியா இவர் மூலமாக சொல்லிவிட்டார்கள். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லிட்டு போங்களேன். நீங்க என்ன போராடினாலும் உங்களை மீது எவ்வளவு ஒடுக்குமுறையை கையாண்டு பெண்கள் என்றும் பாராமல் 1000க்கு நிகரானவர்களை நாங்க அடிச்சு இப்படிதான் இழுத்துட்டு போவோம், இப்படிதான் சிறை வைப்போம், நியாயத்துக்காக, வறுமைக்கான தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்காக போராடக்கூடியவர்களை இப்படிதான் சிறையில் வைப்போம், அதற்காக வருகின்ற வழக்கறிஞர்களை பெண்கள் என்றும் பார்க்காமல், இளம் பெண்கள் என்றும் பார்க்காம இப்படிதான் வண்டியிலே போலீஸ் வண்டியில வச்சு சுத்துவோம், மொலஸ்ட் பண்ணுவோம், இப்படிதான் அராஜகம் பண்ணுவோம், நாங்க இதை பற்றி எல்லாம் கண்டுக்க மாட்டோம்னு நேரடியா சொல்லிட்டாங்க திருமாவளவன் அவர்கள் மூலமா. இதைத்தான் நாங்க சுட்டி காட்டுறோம். இதைத்தான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஏன் இப்படி அந்த கூட்டணியில் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணாங்கிற மாதிரி எதற்காக இப்படி உங்களுடைய அத்துமீறு அடங்க மறுன்றது தானே எங்களுடைய கொள்கைன்னு சொன்னீங்க. அப்ப எதுக்காக அந்த கொள்கையை பத்தி சொன்னீங்க? நீங்க என்னுடைய கொள்கை அதுதான், நான் தான் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி என்றுதானே இன்றைக்கு வரைக்கும் வாக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த தொகுதியில் நீங்க இந்த முறை இந்த தேர்தலில் வரப்போகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் பேச வேண்டுமா பட்டியலின மக்களுக்காக, தலித் மக்களுக்காக என்று சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன், நீங்கள் பொதுவானவர்கள் என்பதை நாங்கள் இன்னைக்கு நேற்று இல்லை என்னைக்கும் நிரூபிச்சிட்டோம். அம்மா காலத்தில் இருந்தே புரட்சி தலைவி அம்மாவே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். நாங்க அன்னைக்கு ஸ்பீக்கரா போட்டோம், சபாநாயகர் ஆக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் ஸ்ரீரங்கம் உட்பட்ட பொது தொகுதியில நாங்க திருச்சியில நிற்க வைத்து வெற்றி பெற செய்தோமே. பல்வேறு விஷயங்களை செய்து காட்டினோம். உணவுத்துறை அமைச்சராக பட்டியலினத்தவரை நாங்க போட்டோமே. எல்லாவற்றிற்கும் தமிழ்நாட்டு மக்களின் உணவு பஞ்சத்தை, உணவு பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்தில் உணவுத்துறை அமைச்சரை போட்டு அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற இடத்தில் ஒரு பட்டியலினத்தவரை சபாநாயகராக அதெல்லாம் நாங்க சொல்லிட்டு செய்யல. இதுதான் சமூக நீதி என்று சொல்லாமலே செய்து காட்டிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவங்க தான் சொன்னாங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னாங்க, நாங்கள் பொது தொகுதி கேட்டால் நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி எங்களை பார்த்து கேட்டார் என்று. சரி, கருணாநிதி காலத்தை கூட விட்டுருங்க, இன்னைக்கு உதயநிதி இன்பநிதி காலத்து வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த திமுகவிடம் இவர்கள் தான் சமூக நீதியை மறந்து விட்டு கையேந்தி நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வரப்போற 26 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பொது தொகுதியையாவது அண்ணன் திருமாவளவன் வாங்குவாரா? திமுகவிடம் வாங்கி காட்டிவிட்டு அப்புறம் சமூக நீதியை பற்றியும், இவர் பட்டியலின மக்களை பற்றியும், நாங்கள் தான் அவருக்கு பொதுவானவர்கள் என்பதை பற்றியும் இவர் பேசட்டும்.
நாங்க தான் கேட்கணுமா எல்லாத்தையும் சொல்றாரு இல்லைங்களா? நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கோம். நாங்கள் செய்து காட்டியவர்கள். அதிமுக என்பது அது சொல் கிடையாது. அதிமுக என்பது செயல். அது எப்போதுமே அது செயல். அது அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு இயக்கம். யாரையும் நீ அந்த இனத்தவர் அந்த இனத்தவர் என்று இந்த இனத்தவர் என்று பார்க்கின்ற கட்சி கிடையாது. இது மதவாத கட்சி, இது ஜாதிவாத கட்சி, இது மக்களுக்கான கட்சி இல்லைன்னு யாரையும் பிரித்து பார்க்கின்றவர் கிடையாது. மாநில உரிமையை நிலைநாட்டுவது, தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக இருப்பதுதான் அதிமுகவுடைய செயல்பாடு. அதை சொல்லிலும் செயலிலும் என்றைக்குமே நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இவ்வளவு பேசுறாரு அண்ணன் திருமாவளவன், நேரடியா சொல்லிட்டாரு. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துக்கு போனாரு, அவர்கள் பிரச்சனை தீர்ந்து விட்டதா? விடுவித்தவுடன் மறுநாளே தூய்மை பணியாளர்கள் நன்றி சொன்னதா ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக. அதுல ஒரு 10 பேரை காட்ட முடியுமா? போராடியவர்களில் 10 பேர் இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் எங்களுக்கு நல்லது செய்துச்சு, எங்க பணி நிரந்தரம். அவங்களோட கோரிக்கை என்னங்க? தூய்மை பணியாளர் கோரிக்கை என்ன? எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும், பணி நிரந்தரம் வேண்டும். இது ரெண்டும் நிறைவேறிச்சா? அப்புறம் எதை வச்சு பெரம்பூரில் ஒரு பேரணின்னு ஒரு டுபாக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் அதை நடத்தி காட்டி கொண்டிருக்கிறார், இந்த சென்னையை சேர்ந்த அமைச்சர். இவர்கள் அப்புறம் அதுக்கு என்ன கேள்வி கேட்க போறாங்க? அந்த கோரிக்கை நிறைவேறிச்சா? ஒருத்தராவது எங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைத்து விட்டது, பணி நிரந்தரம்னு சொல்லிட்டாங்க திமுக அரசாங்கம்னு பேசினாங்களா யாராவது? அப்புறம் என்ன இவர் தலித்துகளுக்கும் பட்டியலின மக்களுக்கும் நான் தூய்மை பணியாளர்களுக்கும் நான் போராடக்கூடியவன், குரல் கொடுக்கக்கூடியவன், நாங்க மட்டுமா கேட்கணும்ன்றாரு. அவர்களுடைய அடிப்படை கோரிக்கை அது நிறைவேறுவதற்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியவில்லை இவரால். நீ கேட்கலையான்னு பழியை யார் மேலேயும் தூக்கி போட்டுட்டு இருக்காரு. அப்ப வர தேர்தல் அப்ப இவர் ஒரு பொது தொகுதியை திமுகவிடமிருந்து ஒண்ணு ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு பொது தொகுதியை வாங்குவாரா? முந்தா நேற்று நடந்த சுதந்திர தின நிகழ்ச்சிகள்ல கூட குடியாத்தம் பகுதியில கள்ளப்பாடிங்கிற கிராமத்துல பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர். அந்த தலைமை ஆசிரியர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அந்த ஊராட்சி மன்ற தலைவரை நாளைக்கு நீங்க கொடியேற்ற வாங்கன்னு சொல்றாரு. அவர் கொடியேற்ற போகும்போது அங்க பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சேர்ந்த முன்னாள் தலைவர் யாரோ ஒருத்தர் மாற்று இனத்தவரை சேர்ந்தவர் அங்க கொடியேற்றுறார். இவர்களுக்கு கொடியேற்றும் உரிமை கூட இன்னும் மறுக்கப்படுகிறது. இது பற்றி ஒரு வாய் திறந்தாரா அண்ணன் திருமாவளவன்? எங்கேயும் இதுதான் நடக்கிறது. ஒரு சுதந்திர தினம் வரும்போது 79வது சுதந்திர தினத்துல கூட அந்த பட்டியலினத்தவர்கள் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன பதவியில் இருந்தாலும் சரி, நீ கொடியேற்ற கூடாது வருஷம் ஒரு செய்தி வந்துட்டு தானங்க இருக்கு. இதை எதிர்த்த ஒரு அத்துமீறி அடங்க மறு என்று சொல்லக்கூடியவர்கள் வெறும் சீட்டுக்காக மட்டும்தான் இந்த நாடகமா? வெறும் வாக்குக்காக மட்டும்தான் இவர்களுக்கு பட்டியலினத்தவர்கள் தேவைப்படுகிறார்களா? உங்களுடைய கருத்துக்களை நாங்க முழுமையா புரிஞ்சுக்கிறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமதி சசிரேகா. Taste the Daily.